மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு நான் இந்த வருடம் முடிய போகுது. என்ன, உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் நத்தார் வாழ்த்துக்களையும் புதுவருட வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன, எந்த மதமாக இருந்தாலும் என்ன, இந்த நத்தார் என்பது கிறிஸ்மஸ் என்பது எல்லா மதத்தினரும் விரும்பி கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. என்ன, அந்த வகையில் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் என்ன, படிக்கணும், படிப்பு தான் முக்கியம், சரிதானே? படிப்பில் கவனம் செலுத்தணும். மார்ச் மாதம் என்ன, மார்ச் மாதம் 14ஆம் தேதி 17 ஆக்குமே என்ன தொடங்குது. என்ன எக்ஸாம், என்ன கவனமாக இருக்கணும். அது கடகண்டு ஓடிடும் நாட்கள். என்ன, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், எல்லாரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், சரியானே? உங்களுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும் என்றும் உங்களுக்கு இருக்கும். என்ன, நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். என்ன, குழப்படி கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் சந்தோஷமானது. ஆனால் மற்றவருக்கு அது தீங்கு விளைவிக்காம, பெற்றோருக்கு துன்பத்தை கொடுக்காம என்ன இருக்க வேணும், சரியா? படிப்பு முக்கியம், படித்தா தான் நீங்கள் நல்லா வருவீங்க. என்ன, சரிதானே? அம்மா அப்பாவோட சண்டை பிடிக்கிறதுல முரண்படுற இல்லை, நான் படிக்க மாட்டேன் இதண்ட மண்ணு முரண்படுற இல்லை. அடுத்த வருஷத்தில் இருந்து நீங்கள் புது மனிதர்களாக இருக்க வேண்டும். என்ன, உத்வேகம் கொண்டு என்ன, நீங்கள் நல்ல பிள்ளைகள், இப்போவும் நல்ல பிள்ளைகள் தான், இனியும் நல்ல பிள்ளைகளாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தி பெற்றோருக்கு அடங்கி நடந்து மூத்தோரை மதித்து ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து நல்லா படிக்கணும், சரியா பிள்ளைகள்? கெட்டிக்கார பிள்ளைகள். சரி, இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோமா? ஓகே, நாங்கள் இப்போ சென்ற முறை என்ன படித்த, நாங்கள் உங்களுடைய இந்த சிலபஸ் முடிய போகுது. அடுத்து நாங்கள் பேப்பர் செய்யலாம் வேணும் என்றால் என்ன பிள்ளைகள், சரிதானே? ஓகே, நாங்கள் என்ன படித்த, நாங்கள் அக்கிநாடு ஸ்தாபனம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக என்ன படித்த, நாங்கள் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஞாபகம் இருக்க வேணும். என்ன, படம் பார்க்குற மாதிரி படிப்பில் கவனம் செலுத்த வேணும். படத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறீங்களோ அதால் தான் நீங்கள் சாகும் வரையும் அவங்க என்ன நடித்தவங்க, என்ன வசனம் சொன்னவங்கடெல்லாம் அப்படியே சொல்லுவீங்க. ஏனென்றால் ஐம்புலங்களும் அப்படியே நேராக அங்கே இருந்தது. நுழம்பு கழிச்சான்னா, காலில் பாம்பு சுற்றினான்னா, அம்மா கூப்பிட்டான்னா கேட்காது. யாரும் குறுக்கறுத்துட்டா கதைச்சிட்டா பேசுவீங்க. என்ன என்று அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே ஞாபகத்தில் இருக்கு, சரியா? ஆகவே நாங்கள் என்ன பார்த்து, நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்த, நாங்கள் அக்கிநாடு ஸ்தாபனத்தின் வெற்றிக்கான முயற்சிகள் எவை, அம்முயற்சிகள் எல்லாம் எவ்வாறு வெற்றி அடைந்தன, எவ்வாறு அக்கிநாடு ஸ்தாபனம் செயற்பட்டு உலக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்தி கொண்டிருந்தது என்பதை பார்த்து நாங்கள் ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். என்ன, படித்தவற்றை திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். ஓகே, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்த 4 விடயங்களை நாங்கள் பார்த்திருந்த, நாங்கள் அக்கிநாடு ஸ்தாபனம் தன்னுடைய செயற்பாட்டின் மூலம் எவ்வாறு மீண்டும் யுத்தம் ஏற்படாத வகையில், ஏன்னா 2ஆம் உலக யுத்தம் கொடிய யுத்தம் ஏற்பட்டு அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு ஹீரோஷிமா நாகாசாக்கி நகரங்கள் சாம்பலாக்கப்பட்டு என்ன அங்கே இருப்பவர்கள் எல்லாம் கருகி என்ன இன்றைக்கு மிஞ்சிருப்பவர்கள் கூட அதன் தாக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பிறக்கின்ற குழந்தைகள் கூட மண்ணிலுக்குள்ளே இருக்கின்ற அந்த நச்சு வாயுக்கள் எல்லாம், அணு ஆயுத குண்டு பயன்படுத்தப்பட்டு ஏற்பட்ட நச்சு வாயுக்கள் இன்றைக்கும் வயிற்றில் இருக்க குழந்தைகளை பாதிக்கின்றதாம். எனவே அவர்கள் ஊனமுற்றவர்களாக பிறக்கின்றார்களாம். என்ன, அவ்வளவு கொடிய அந்த கொடுமையான பயங்கரமான இதுதான் ஆயுதம்தான் அணு ஆயுதம். என்ன, ஆகவே அதே அமெரிக்கா ஹிரோஷிமா நாகாசாக்கி என்ற நகரத்தில் போட்டதுனால சாம்பல் மீடானது. அதன் தாக்கம் இன்றைக்கு வரை அனுபவித்து கொண்டு அந்த மக்கள் இருக்கிறார்கள். என்ன, ஜப்பான் நாட்டு மக்கள். என்ன, ஓகே, அந்த அடிப்படையில் 3வது உலக யுத்தம் இடம்பெறாத வகையில் அக்கிநாடு ஸ்தாபனம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதனால் என்ன மீண்டும் உலக யுத்தம் ஏற்படாத வகையில் அது தன்னுடைய பணியை செய்வதனால் வெற்றி அடைந்தது. அதில் முக்கியமாக 4 விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். கணக்க விடயங்கள் இருக்குது. என்ன 4 விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் என்ன ஒன்று,
நாங்கள் பார்த்திருக்கோம் சுயஸ் கால்வாய் பிரச்சனை. என்ன அது உங்களுக்கு தெரியும். சுயஸ் கால்வாய் டக்குன்னு தெரிய வேண்டும். என்ன மத்திய கடலையும் செங்கடலையும், அதாவது கீழே இருக்கின்ற என்ன இந்து சமுத்திரம், என்ன இந்த சமுத்திரத்தை இணைக்கின்ற அந்த பகுதியும் மேலே மத்திய கடலை ரெண்டையும் இணைக்கின்ற அந்த செங்கடல் ஊடாக இணைக்கின்றதான் சுயஸ் கால்வாய். என்ன அந்த சுயஸ் கால்வாயின் கால்வாய் அமைக்கப்பட்டதுனால ஆப்பிரிக்காவை சுற்றி வருகின்ற கப்பல்கள் எல்லாம் கிழக்கிலிருந்து மேற்கே போவோம், மேற்கிலிருந்து கிழக்கு வருவோம்னா ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும். நீண்ட பயணம், பயங்கரமான பயணம், அதே நேரத்தில் செலவு கூட, நாட்களும் கூட. எனவே பொருட்களுக்கான விலைகள் எல்லாம் அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் உடனடியாக பெற முடியாது. அதே நேரத்தில் அடிக்கடி கடலில் ஏற்படுகின்ற கொள்ளைகள், கடற்கொள்ளையர்கள், என அது கிளர்ச்சி குழுக்கள் ஏற்படுகின்ற தாக்கங்கள், அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இயற்கை அனர்த்தங்கள், புயல், என சூறாவளி, என இவையெல்லாம் தாண்டித்தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி கிழக்குக்கு வர வேண்டும், அல்ல கிழக்கிலிருந்து மேற்குக்கு செல்ல வேண்டும். இது குறைக்கின்ற முகமாகத்தான் சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது. அந்த சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பின்னர் என்ன நடந்தது? அதை எகிப்திய ஜனாதிபதியாக இருந்தவர் நாசர், அப்துல் கமால் நாசர் என்பவர் அதை மக்கள் மயப்படுத்தினார். மக்களுக்குரியதாக தேசியமயப்படுத்திய போது அதனால் பயணம் செய்கின்ற மேற்கத்திய நாடுகளுடைய நிறுவனங்கள், கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் நிறைந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கியது. அதனால் அதிகளவு பணத்தை கட்ட வேண்டியிருந்தது. அது மட்டுமின்றி பல சட்டத்திட்டங்களுக்கு, எகிப்திய சட்டத்திட்டங்களுக்கும் உடன்பட்டு செயற்பட வேண்டியிருந்தது. இது பிரான்சிய நிறுவனங்களுக்கு பெரும் தொல்லையாக அமைந்ததனால் என்ன பிரான்சுக்கு சப்போர்ட்டான பிரித்தானியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் படைகள் எல்லாம் அங்கு அனுப்பப்பட்டு அந்த சுயஸ் கால்வாயை கைப்பற்றுவதற்கு, எகிப்திடமிருந்து கைப்பற்றுவதற்கு படைகள் அனுப்பப்பட்டன. எனவே என்ன நடந்தது? அது பெரிய யுத்தமாக மாறிவிடும் என்பதனால் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தலையிட்டு அதை தீர்த்து வைத்தது. ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய பாதுகாப்பு சபைக்குத்தான் இந்த கடமை இருக்கிறது. பிள்ளைகள், உலக சமாதானத்தையும் சர்வதேச பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது, சர்வதேசத்தில் பாதுகாப்பையும் உலக சமாதானத்தையும் ஏற்படுத்துவது இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் முக்கிய நிறுவனமான இது பாதுகாப்பு சபை. அப்போ இந்த பாதுகாப்பு சபை தான் இந்த சமரசமான பேச்சுவார்த்தையெல்லாம் மேற்கொண்டு ரெண்டு நாடுகளுக்கிடையில் அதற்கு ஈடுபட்ட பல்வேறு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு என்ன சமாதானமாக அதை தீர்த்து வைத்தது. எனவே வளைகுடாவில் இந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதனால் யுத்தம், மீண்டும் ஒரு கொடிய யுத்தம் ஏற்படாதபடி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தன்னுடைய பணியில் வெற்றி கொண்டது என்று உங்களுக்கு சொன்னேன். நான் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஏன் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் கட்டாயம் டப்பன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும், விடை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும், யார் கேள்வி கேட்டாலும் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரெண்டாவது என்ன விடையை நாங்கள் பார்த்த நாங்கள்? முதலாவது சுயஸ் கால்வாய், ரெண்டாவது வளைகுடா யுத்தம். இந்த வளைகுடா யுத்தம் என்பது என்ன, ஏன் ஏற்பட்ட அந்த யுத்தம் ஏற்பட இருந்தது, காரணமாக இருந்தது என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், வளைகுடாவில் எண்ணெயை அடிப்படையாக கொண்டு என்ன இந்த வளைகுடா அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் நிறைந்த அளவு பெட்ரோலியம், என்ன நிலநெய் இருக்கிறது. அங்கே அது எடுத்துத்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டும் இருந்தாலும் மிக அதிகமாக இந்த வளைகுடாவில் இருக்கிறது. எனவே இந்த வளைகுடாவில் ஈராக்குக்கும் குவைத்துக்கும் இடையில் அந்த எல்லை பிரதேசங்களில் மிக அளவான பெட்ரோலிய படிவுகள் காணப்பட்டன. எனவே அதை பெறுவதில் சண்டை, குவைத்துக்கும் ஈராக்குக்கும் சண்டை. எனவே என்ன நடந்தது? ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்தது, தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததுனால இது பெரிய அழிவை ஏற்படுத்தியது. அப்போ யுத்தம் பண்ண பிள்ளைகள் ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வேண்டும், எத்தனை பேர் சாவார்கள், பொருளாதாரங்கள் அழிக்கப்படும், என்ன மிக அங்கவீனராக்கப்படுவார்கள், என்ன அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் அகதிகளாக மாற்றப்படுவார்கள், என்ன இடப்பெயர்வுகள் ஏற்படும், அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும், என்ன உணவு பஞ்சம், நோய் நொடிகள், என்ன போசாக்கின்மை, குழந்தைகளின் இறப்புகள், என்ன
சிசுக்கள், தாய்மாரின் கர்ப்பிணி தாய்மார் இறப்புகள் என்று சொல்லி பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் எல்லாம் ஏற்படும். அகதியலாக்கப்படுவார்கள். அண்டை நாடுகளுக்கு அத்துமீறியவர்கள் நுழைய பார்ப்பார்கள். எனவே அந்த நாட்டுக்கும் பிரச்சனை ஏற்படும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாமே, உங்களுக்கு எல்லா விடயமும் தெரிந்திருக்க வேணும். போன 2-3 நாளுக்கு முதல் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கும் அகதியெல்லாம் வந்திருக்கிறார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா பிள்ளைகளுக்கு? கேள்விக்கு போட்டுருவார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி கேள்விக்கு போட்டுருவார்கள். ஆகவே வரலாறு படிக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன இன்றைக்கு நடக்குது என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே டிவியில் நியூஸ் பார்க்க வேண்டும், உங்களோட டெலிஃபோனில் நியூஸ் பார்க்கணும். சும்மா தேவையில்லாத விடயங்களெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பார்ப்பீங்க? விளையாட்டுகள் தான், கேம்ஸ். என்ன இதெல்லாம் இப்போ வேண்டாம் பிள்ளையார். அது உங்களை வாழ்க்கையில் கெடுத்து விட்டுரும். என்ன வேண்டாம், நல்ல விடயங்களை பாருங்க. இன்றைக்கு என்ன நடக்குது யூடியூப் எடுத்து பாருங்க. இன்றைக்கு உலக செய்தியில் என்ன, இலங்கை செய்தி என்ன, அண்டை நாடுகளில் என்ன நடக்குது, இதுதான் கேள்விக்கு வரும். உங்களோட வாழ்க்கைக்கும் அவசியமானது பிள்ளைகள். நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் கிராஜுவேட் எல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கு போனீங்கன்னா அவங்க உடனே கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு சோதனையிலும் ஐக்கு பரீட்சையிலும் இந்த வினாக்கள் போடப்படும். அதே நேரத்தில் எடுத்து பரீட்சை உங்களுக்கு எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, நேர்முக பயிற்சி. அதில் எப்படியான கேள்வியெல்லாம் கேட்பாங்க பிள்ளைகள். இன்றைக்கு என்ன நடக்குது உலகத்தில், இன்றைக்கு இந்த பொருட்களின் விலை என்ன, எங்கே இதை பெறலாம், இப்படியான பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள், பொது அறிவு கேள்விகளை. எனவே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இலங்கையில் யார் அகதிகளாக எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், எங்கே வந்து இறங்கியிருக்கிறார்கள்? மியான்மர் நாட்டிலிருந்து. மியான்மர் நாட்டிலிருந்து. எங்கே இருக்கு மியான்மர்? உங்களுக்கு தெரிய வேணும். வியட்நாமுக்கும் என்ன, சீனா இதற்கு இடையில் இருக்குது மியான்மர். என்ன அந்த மியான்மர் நாட்டில் இருந்து அகதிகளாக என்ன ரோஹிணி இந்த இயக்க, இந்த ஒரு இனம், முஸ்லீம் இனம், என்ன ரோஹிணியோ ரோஹித் ஏதோ இயக்கம், அவர்களுடைய அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அகதிகளாக எமது நாட்டுக்கு, நாங்களே ஏற்கனவே வரவுப்பட்டவர்களாகவும் அகதிகளாகவும் இருக்கிறோம். ஏன்னா அப்படி இருந்தும் எங்களுடைய நாட்டை தேடி அவர்கள் அகதிகளாக வந்து இறங்கியிருக்கிறார்கள். 150 பேர். இங்கே நீங்கள் மாத்தளம், இங்கே முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில், மாத்தளம் பகுதியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அத்துமுறை குடியேறு என்று சொல்லி நீதிமன்றமே திருவண்ணாமலையில் வைத்து, அப்புறம் இடைத்தங்க முகாமில் வைத்து மீண்டும் அவர்களை அங்கே தான் வைத்திருக்கிறது. என்ன அப்போ அது பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பாதுகாப்பு தேடி ஓடி வந்தோம், அங்கே எங்களை இராணுவம் எங்களுடைய இனத்தை கொலை செய்கிறது, அழிக்கிறது, திட்டமிட்டு அழிக்கிறது. ஆகவே நாங்கள் பாதுகாப்புக்காக தான் முதலும் ஒரு தரம் வந்து நாங்கள் இப்போவும் இந்த நாட்டை தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் என்ன, இல்லை, இது சில அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறார்கள், அல்லது இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்று இன்னொரு சாரார் கூறுகிறார்கள். என்ன எது உண்மையோ எது பொய்யோ இருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ன விடயம், இலங்கைக்கும் அகதிகளாக மியான்மர் நாட்டிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து கடல் வழியாக என்ன 4 இதுகளில் போர்டுகளில் கடல் வழியாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். என்ன விளங்குதோ, அதில் 2-3 சேர்த்து அவர்களை அப்படியே கடலுக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். அதில் குழந்தைகளும் இருக்கிற 150 பேரில் குழந்தைகளும் இருக்கிறதாம், கர்ப்பிணி தாய் ஒருவரும் இருக்கிறாவாம் என்றெல்லாம் நியூஸில் நானும் பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன இதே போன்றுதான் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு பல்வேறு இடங்களிலும் யுத்தம் காரணமாக அகதிகளாக மக்கள் இடம்பெறுகின்ற நிலை, துன்பங்களை அனுபவிக்கிற நிலையை நீங்கள் காணலாம். என்ன இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், மேற்கு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி இந்த தென்னாப்பிரிக்க நாடுகள், மத்திய ஆப்பிரிக்க நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து நிறைய பேர் இன்றைக்கு நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வலுக்கரமாக குடியேறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று தென் அமெரிக்காவிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவுக்கு அவர்கள் குடியேறுவதை, அகதிகளாக செல்வதை நான் பார்க்கலாம். உலகத்தில் இன்றைக்கு எல்லா பிரதேசங்களையும் எங்கெங்கே போர் ஏற்படுகின்றதோ, எங்கெங்கே அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ, என்ன அங்கெல்லாம் மக்கள் அகதிகளாக மாற்றப்படுவார்கள். என்ன இடம்பெயர்வார்கள், தொல்லைகளை அனுபவிப்பார்கள், என்ன பல்வேறு நோய்களுக்கு ஆளாகுவார்கள், என்ன உணவு பஞ்சையில் பல்வேறு, இவர்கள் போன்ற நாடுகள் கூட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கும்.
இவர்களுக்கு இருப்பிடம் கொடுக்க வேணும், தங்குமிடம் கொடுப்பது மட்டுமல்ல, பொருளாதாரம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேணும், பல்வேறு வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேணும், அவர்களுக்கு அந்த பல்வேறு அந்த நாட்டில் கிடக்கிற அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும். அப்போ அந்த நாடு ஏற்கனவே பஞ்சத்திலையும் வறுமையிலையும் அல்லது பொருளாதார சிக்கல்களையும் அரசியல் குழப்பங்களையும் இருக்கும்போது இவர்களையும் கொண்டு வந்து வைத்து பராமரிப்பது என்றால் கடினம்தான். என்ன பிள்ளைகள்? ஓகே, அப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இதே நிலைதான் இன்றைக்கு போரினாலே ஏற்படுத்தப்படுகின்றது பிள்ளைகள். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் பிள்ளைகள், இந்த குவைத் நாட்டை ஈராக் நாடு கைப்பற்றிய போது என பெரும் யுத்தம் அழிவு ஏற்பட இருந்ததை மீண்டும் இந்த ஐக்கிய நாடுஸ்தான பாதுகாப்பு சபை தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது. இதுவும் வெற்றி. அடுத்த பிரச்சனை இந்த மூன்றாவது பிரச்சனை இந்த கியூபா பிரச்சனை. கியூபாவில் உங்களுக்கு தெரியும், பிடல் காஸ்ட்ரோ என்பவர் இருந்தவர். என்ன, அவர் தான் அங்கே இதாக இருந்தவர், தலைவராக. அது புரட்சி, அதாவது என்ன, ரஷ்யாவுடைய சமோடவை கொள்கையை பின்பற்றி கொண்டு அது என்ன செய்தது, அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு இருந்தது. அப்போ ரஷ்யாவுடைய முதல் ஆரம்பத்தில் கியூபா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவு, அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருந்த நாடு. ஆனால் ரஷ்யாவில் தலையிட்டு தன்னுடைய பொருளாதார கொள்கையில் அங்கே பூத்திய போது அங்கே பிரச்சனைகள் உருவாகியது. எனவே அதை எதிர்த்தவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். எனவே நடந்தது, அவர்கள் தப்பி அமெரிக்காவுக்கு சென்றார்கள். இளைஞர்களும் ஜோதிகளும் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் பயிற்சியில் பெறப்பட்டு மீண்டும் இங்கு திருப்பி கியூபாவுக்கு அனுப்பப்பட்டு அரசுக்கு எதிராக போரை ஆட தொடங்கினார்கள். எனவே ரஷ்யா என்ன செய்தது, கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை கொண்டு ஏவுகணைகளை அங்கே பொருத்தி வைத்தது. அங்கே கியூபா நாட்டில் அமெரிக்காவுக்கு தாக்கக்கூடியதாக ஏவுகணைகளை நட்டு வைத்தது. அப்போ அமெரிக்கா விடுமோ? அமெரிக்கா என்ன செய்தது, உடனடியாக அங்கே எங்கே போய் ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கியிலும் ஜெர்மனியிலும் ஏவுகணைகளை நட தொடங்கியது. இது என்ன நடக்கும்? அப்போ ஏற்கனவே பிரச்சனை வந்து கியூபாவுக்குள்ள இருந்த பிரச்சனை, கியூபா நாட்டுக்குள்ள கிளர்ச்சியாளர்களுக்கும் கியூபா அரசாங்கத்துக்கும் இருந்த பிரச்சனை இப்போ என்னவா மாறுது, பெரிய 2 வல்லரசுகளுக்கிடையே போரா மாறப்போகுது. அப்போ என்ன நடக்கும் பிள்ளைகள்? உலகம் அழிந்து மீண்டும் சாம்பலாகிவிடும். எனவே இந்த கியூபா பிரச்சனையிலும் தலையிட்டு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் பாதுகாப்பு சபை அதை தீர்த்து வைத்தது. இது மூன்றாவது. நாலாவதாக நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், நான் சொன்னேன் 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பின்னர் யார் 2 நாடுகள் இப்பொழுது வல்லரசு நாடுகளாக போட்டி போட தொடங்கின. இது ரஷ்யாவும் ஐக்கிய அமெரிக்காவும். ஐக்கிய அமெரிக்கா தான் உலக வல்லரசான என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய அணியில் எது முதலாளித்துவ பொருளாதார ஜனநாயக அணியில் நாடுகளை சேர்க்க வழிகிட்டது. அதே நேரத்தில் ரஷ்யா பொதுவுடைமை கொள்கையை பின்பற்றி கொண்டு தான் பொதுவுடைமைக்கு சர்வாதிகாரி, அதில் பொதுவுடைமைக்கு தான் தலைவர் என்றும் தான் உலக வல்லரசு என்று கூறிக்கொண்டு அது போட்டி போடு அமெரிக்காவுக்கு எதிராக போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய அணியில் ஆட்களை சேர்ப்பதற்கு, நாடுகளை சேர்ப்பதற்கு முயன்று கொண்டிருந்தது. எனவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2ம் போரிட்டு கொண்டன. ஆயுதம் ஏந்தாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் தர்க்கங்கள் மூலம் போரிடத் தொடங்கின. அப்போ ஆயுதம் ஏந்தாத போர் என்றதனால் இதை பனிப்போர் என்று கூறுவோம். என்ன, நாங்கள் அடிபிடி சண்டையில் ஆயுதம் கொண்டோ கையாலேயோ அடிபிடிக்காமல் என்ன பேச்சுவார்த்தைகள் மூலம் நாங்கள் பேச்சுப்படுவோம் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் பேச்சுப்படுறதோ அல்லது மறைமுகமாக மற்றவரை தாக்குகின்றதோ, மறைமுகமாக ஆயுதம் ஏந்தாதபடியில் ஏன்னா அதே நேரத்தில் நேரடியாக இந்த பேசி சண்டை பிடிக்காமல் மறைமுகமாக அவர்களை தாக்குகின்ற விடயங்களில் ஈடுபடுதல் எல்லாம் பனிப்போர் என்று சொல்லுவோம், அல்லது கெடுபிடி யுத்தம் என்று கூறுவார்கள். அப்போ இந்த இதில் உலகம் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டது பிள்ளைகள். என்னென்ன? ஒன்று சமமுடைவாத அணி என்றும், அது வார்சோ ஒப்பந்த நாடுகள். அடுத்தது அமெரிக்காவினுடைய அணியில் இந்த முதலாளித்துவ ஜனநாயக பொருளாதார கொள்கையை கொண்ட நாடுகளை நேட்டோ
இந்த 2 அமைப்புகளும் உருவாக்கி இதை போட்டி போட்டு கொண்டிருந்தன. இதனால் மீண்டும் 2 வல்லரசுகள் மோதுகின்ற, நேரடியாக ஆயுதமேந்தி மோதுகின்ற நிலை அடிக்கடி ஏற்பட்டது. ஆனால் அவை இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம், ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய இந்த பாதுகாப்பு சபையினுடைய அடிக்கடியான தலையீட்டின் மூலம், சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் அவை தீர்த்து வைக்கப்பட்டதனால்தான் இன்று வரை ஆயுதமேந்தாத பேச்சுவார்த்தை மூலமான போட்டிகளும் போர்களும் பனிப்போர்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆயுதமேந்த பாதுகாப்பு செய்ய விடாது. இந்த வகையில் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் வெற்றி தான். ஆனாலும் பிள்ளைகள், இன்றைய நிலையை பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய வெற்றியெல்லாம் இன்றைக்கு தோல்வியில முடிவடைந்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு மீண்டும் மூன்றாவது உலக யுத்தம் இன்றைக்கு இந்த கண்ணு மூடி முழிப்பதற்கு இடையில ஏற்படக்கூடிய விளிம்பு உச்ச நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு என்ன இஸ்ரேல் நாட்டுக்கும் ஏனைய அண்டை இஸ்லாமிய நாடுகளான லெபனான், சீரியா, ஈரான், அடுத்தது காசா, மேற்கு கரை, என்ன பலஸ்தீனம் என்று கூறப்படுகின்ற இந்த நாடுகளுக்கிடையே இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மோதல்கள் நிறைய பேர், காசாவில் மட்டும், பலஸ்தீனத்தில் மட்டும் 45,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருக்கிறார்களாம். இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு லெபனானில் 15,000 அதுக்கு மேலேயும் பொதுமக்கள் இன்றைக்கு இறந்து விட்டார்கள். இன்றைக்கு சீரியாவில், ஈரானில் இன்றைக்கு நிறைந்தளவு அழிவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது பிள்ளைகள். இதற்கு பின்னணி காரணமாக யார் இருக்கிறார்கள்? இஸ்ரேல் பக்கமாக அமெரிக்காவும், ஈரான் பக்கமாக அல்லது ஏனைய சிரியாவோ லெபனானோ காசா பக்கமாக ரஷ்யாவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இதனால் என்ன ஏற்படும்? மீண்டும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கு யுத்தம் விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்ற பயத்தோடு இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன ஆகவே இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன செய்கின்றது? அடிக்கடி பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று நாங்கள் பார்க்கலாம், பொருளாதார தடையை விதிக்கும். பொருளாதார தடை என்ற என்ன பிள்ளைகள்? ஒரு நாடு தனித்து இயங்க முடியாது. ஏனைய அண்டை நாடுகளோடு சேர்ந்து தான் கொடுக்கல் வாங்கல்களை, பொருட்களை அதில் கொடுத்து வாங்குவது, தன்னிட்ட இல்லாத மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவது, தன்னிட்ட இருப்பதை மேலதிகமாக இருப்பதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி கொள்ளும். என்ன இந்த அடிப்படையில் அது எல்லா பொருட்களும் ஏற்று இறக்குமதி செய்யப்படும். அப்போ எந்த நாட்டாலும் தனியாக வாழ முடியாது. இந்த அடிப்படையில் பிள்ளைகள், நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பாதுகாப்பு சபை சமாதானமாக தீர்த்து வைக்க முனையும். பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் சமாதான வழியில் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் சில நாடுகள் சொல்லு கேட்பதில்லை, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு மதிப்பளிக்காமல் தங்களுடைய பாட்டில் செயற்பட தொடங்குவது. என்ன அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்போது அது உலக அழிவை ஏற்படுத்தும், உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதனால முன்னுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த வழிகிட்ட போது அது சொல்ல கேட்காத போகும்போது பிள்ளைகள் என்ன நடக்கின்றது? பொருளாதார தடை ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த நாட்டோட எந்த ஒரு நாடும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது என்று. இதுதான் இந்த பொருளாதார தடை. அது பொருட்கள் மட்டுமில்லை, எல்லா விடயங்களிலும் இந்த நாட்டோட தொடர்புகளை வைத்திருக்கக்கூடாது. எனவே அந்த நாட்டில் தனியாக வாழ முடியுமா? முடியாது. ஏன் இப்படி பொருளாதார தடை விதிக்கப்படுவது? இந்த நாடு அப்போது வழிக்கு வரும் என்பதற்காக. இந்த நாடு தனியங்க முடியாது, வழிக்கு வரும் என்பதற்காக பொருளாதார தடைகளை விதிப்பார்கள்.
இவ்வாறு விதிப்பதனால இன்றைக்கு உலக யுத்தம் ஏற்படாத கட்டுப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு எதிராக, இன்றைக்கு வடகொரியாவுக்கு எதிராக, சீனாவுக்கு எதிராக இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு பொருளாதார தடைகள் எல்லாம் காலாகாலங்களில் போடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சில நாடுகள் திருந்தியதனால், சொல்லு கேட்பதனால் அவை நீக்கப்பட்டு விட்டன. ஆனால் இன்றைக்கு வடகொரியாவோ அல்லது இன்றைக்கு ஈரானோ ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் சொல்லு கேட்காதபடியினால அவர்களுக்கு தொடர்ச்சியாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களால் எந்த முயற்சியிலும் ஈடுபட முடியாத நிலை உருவாகின்றது. என்ன நீங்கள் பார்க்கலாம், விளங்குத பிள்ளைகள். அப்போ பொருளாதார தடையை விதிப்பதன் மூலம் இன்றைக்கு உலக சமாதானத்தை தொடர்ச்சியாக பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் முயன்று கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், பொருளாதார தடை மட்டுமல்ல, ஐக்கிய நாடு ஸ்தாபனம் மேலும் என்ன செய்கின்றது, இந்த பொருளாதார தடை அவர்கள் இல்லாவிட்டால் இன்னொரு முக்கிய பிரச்சனை இருக்கின்றது, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்தல். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக யுத்தத்தில் ஹீரோஷிமா நாகாசாக்கி மீது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதுனால கருகி சாம்பல், கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு எல்லாரும் கருகி சாம்பலாக. அந்த மிக கொடூரமானது அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதிலும் அதை பயன்படுத்துவதற்கும் சில நாடுகள் இன்றைக்கு முயன்று கொண்டு இருக்கின்றன. சில நாடுகள் அதை இன்றைக்கு தாராளமாக உற்பத்தி செய்து விட்டன. எல்லா நாடுகள்கிட்டையும், பெரும்பாலான வல்லரசு நாடு எல்லா நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் அவை நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்காகத்தான் அந்த அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நல்ல நோக்கம், நல்ல செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவது. ஆனால் இன்றைக்கு வடகொரியாவோ, சீனாவோ, ஈரானோ, பாகிஸ்தானோ இன்றைக்கு அணு ஆயுதங்களை ரகசியமாக உற்பத்தி செய்து கொண்டு இன்றைக்கு அணுக்குண்டுகளை தயாரிப்பதற்கோ அல்ல அணு ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கோ இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கின்றன. என கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது என்னதுக்காக வேண்டி சொன்னால் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வழிகட்டதனால. அப்போ உடனே ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன செய்தது, எந்த ஒரு நாடு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்தது என்று கேள்விப்பட்டால் ஒரு ஆணைக்குழுவை அனுப்பும். என்ன, அதுக்கு பரிசோதித்து பார்ப்பதற்கு அவர்கள் எந்த வகையில் என்னத்துக்காக இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள், நல்ல நோக்கங்களுக்காகவா அல்லது போர்களுக்காகவா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதற்காக ஒரு ஆணைக்குழு ஒன்று அங்கே அனுப்பி வைத்து பரிசோதிக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் ஈரான், வடகொரியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த ரகசியமாக கூட அணு ஆயுதங்களை போர் நடவடிக்கைகளுக்காக உற்பத்தி செய்ய ஆரம்பித்தன. என்ன, இந்த வகையில் ஈரான் என்பது ஒப்பந்தத்தில், அணு ஆயுத ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியது, நான் நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே அணு ஆயுதங்களை நான் உற்பத்தி செய்வதும் பயன்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறேன், மற்றபடி போருக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிக்கொண்டு, ஆனால் அது போருக்கான அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. இதை அமெரிக்கா எத்தனையோ முறை சொல்லி கேட்கவில்லை. அங்கு அனுப்பப்பட்ட போது, ஆணைக்குழு அனுப்பப்பட்ட போதும் மேலோட்டமாக அதை எல்லாம் மறைச்சி வச்சுட்டு, என்ன, தங்களுடைய ரகசியமான முறையில் பதுக்கி மறைச்சி வச்சு கொண்டு அந்த அணு உற்பத்திகளை சும்மா இதை மட்டும் காட்டி விட்டார். ஆனால் இது உண்மையானவர்கள் போருக்குத்தான் தயாராகிறார்கள், அணுக்குண்டுகளை தயாரிக்கிறார், அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக ஏனைய நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, இஸ்ரேல், பிரித்தானியா எல்லாம் கண்டு உணர்ந்து கொண்டன. ஆனாலும் சொல்லு கேட்கவில்லை. அவை என்ன நடந்தது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். போன அக்டோபர் மாதம் அளவில் என்ன, இஸ்ரேலிய விமானப்படைகள் என்ன அங்கே சென்று அந்த அணு ஆயுத உற்பத்தி கிடங்குகளையும் உற்பத்தி சாலைகளையும் விமானங்கள் மூலம் அழித்து விட்டதாக கூறப்படுகின்றது. இனி அவர்கள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாதபடி அந்த அணு ஆயுத ஆலைகளை, உற்பத்தி மையங்களை குண்டு பூச்சின் மூலம் தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கின்றது. அது நிச்சயமானது என்பது இன்றைக்கு உலக நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா என போன்றவற்றினுடைய
இரகசிய உளவு தகவல்கள் அதை நிரூபித்து காட்டுகின்றன. உண்மையாகவே ஈரானுடைய அணு ஆயுத உலைகள் தாக்கப்பட்டு விட்டன. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த அணு உற்பத்தியை பயன்படுத்துவதனால இன்றைக்கு எவ்வளவு கெடுதலான விடயங்கள் இடம்பெறும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், வடகொரியா சொல்லு கேட்காமல் ஒவ்வொரு மாதமோ அல்லது அடிக்கடியோ நீங்கள் பார்க்கலாம் புதிய புதிய அணு ஆயுதங்களை பரிசித்து பார்ப்பதை நீங்கள் பார்க்கலாம், ஏவுகணைகளை பரிசித்து பார்ப்பதை நீங்கள் பார்க்கலாமே. அதே போன்று சீனா அத்துமீறிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் ஈடுபடுவதை. இன்றைக்கு கொங்கொங்கை தனது தைவானை தன்னுடைய பிரதேசம் என கருதி கொண்டு தைவானை விரட்டி கொண்டு தைவானை சுற்றி இந்த கடற்படைகளை எல்லாம் அனுப்பி விமானங்களை எல்லாம் அனுப்பி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். என்ன இதே போன்று நீங்கள் பார்க்கலாம். இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்றால் பாகிஸ்தான், ஈரான் இவையெல்லாம் இன்றைக்கு மிக மோசமாக இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு எந்தவித மதிப்பளிக்காமல் அவருடைய கருத்துக்களை கேட்காமல் செவிமடுக்காமல் செயற்படுவதனால் இன்றைக்கு உலக யுத்தம் ஏற்பட தயாராக இருக்கின்றது. அது இந்த அடிப்படையில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற இஸ்ரேலுக்கும் ஏனைய அண்டை நாடுகளான சிரியா, லெபனான், ஈரான், பலஸ்தீனம் போன்ற நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கின்ற யுத்தத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு உலகமே அழிகின்ற நிலைக்கு போயிருப்பதை நீங்கள் இதற்காக இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்னதான் இடம்பெற்றாலும் தன்னுடைய பணியை நிறுத்தாமல் இன்றைக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. என்றாலும் இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்காவினுடைய இந்த அதாவது ஐக்கிய நாடு ஸ்தாபனத்திலிருந்து விலகப்போவதாக கூறிக்கொள்வதும் அதே நேரத்தில் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு கொடுக்கின்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் ஐக்கிய நாடு ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கின்ற தொகையினை கூடுதலான தொகையை ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் செயற்பாட்டுக்கு தேவையான கூடுதலான நிதியினை ஐக்கிய அமெரிக்காவே வழங்கி வருகிறது. ஆனால் இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடு ஸ்தாபனத்திற்கு வழங்குகின்ற தொகையை நல்லா குறைத்து விட்டது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான கருத்துகளுக்கு ஐக்கிய அமெரிக்கா இணங்கி போவதில்லை. இதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலும் ஐக்கிய அமெரிக்காவுடைய இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் சொற்களை கேட்கவில்லை. இன்றைக்கு போர் தான் முக்கியம், போரில் வெல்ல வேண்டும் என்பது முக்கியம், நியாயம் நீதி வேறை. அவர்கள் சொல்ற இஸ்ரேல் சொல்ற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரத்தில் இங்கால மனித உயிர்கள் வீணாக அளிக்கப்படுகின்றன. அதுவும் பாவம், பெரும்பாலும் கர்ப்பிணி தாய்மார்கள், பெண்கள், சிறு குழந்தைகள். என்ன இவர்கள் மோசமாக அளிக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்க 45,000 பேர் இன்றைக்கு காசாவில் பலஸ்தீனத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் உலக நாடு சொல்லியும் இஸ்ரேல் அதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அவர் கூறுகின்ற காரணங்கள் அது நியாயமாக இருக்கின்றன. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற அழிவுகள் பாரதூரமாக இருப்பதனால கஷ்டமாக இருக்குது. எனவே ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினர் இன்றைய முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு தோல்வி அடைகின்ற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் இன்றைக்கு சமாதானமாக பேச்சுவார்த்தையை நடத்தவோ நீதி நியாயங்களை நிலைநிறுத்தவோ இன்றைய முடியாமல் இருக்கு என்று சொன்னால் இந்த உலக நாடுகள் எல்லாம் தங்கள் இஷ்டத்தின்படி நடக்க தொடங்குவதும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு மதிப்பளிக்காமல் செல்வதும் செவிமடுக்காமல் இருப்பதும் தாங்கள் தான் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தங்களுக்கு ராசா அல்ல, தங்களுக்கு அதிகாரி அல்ல, நாங்கள் நிச்சயத்தான் நாங்கள் செய்வோம் என்றால் எங்கள் பக்கம் நியாயம் உண்டு என்று கூறிக்கொண்டு அதற்கு சப்போர்ட்டாக ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு நாடுகள் வல்லரசு நாடுகள் உதவி செய்து கொண்டு இன்றைக்கு நடப்பதனால ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் இன்றைக்கு சிறப்பாக நேராக நியாயமாக நடக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே இது ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் தோல்விக்கான காரணங்களாகும். சரியா பிள்ளைகள்? எனவே மீண்டும் உலகமகா யுத்தம் இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கின்றது. சரியா? அப்போ நாங்கள் என்ன பார்த்துனாங்க? இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் வெற்றிக்கான காரணங்கள் பார்த்துருக்குறோம், இன்றைக்கு தோல்விக்கான காரணங்கள் பார்த்துருக்குறோம். ஏன்னா தோல்விக்கான காரணங்களுக்கு
நாடுகள் ஐக்கிய நாடு சமரத்துக்கு செவிமடுப்பதில்லை, கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களுடைய நியாயங்களை சொல்லிக்கொண்டு தம் இஷ்டப்போல் நடக்க வழிகெடுதல் என்ன. அதே நேரத்தில் வல்லரசு நாடுகள் செவிமடுப்பதில்லை. அதே நேரத்தில் வல்லரசு நாடுகளின் போட்டி, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுடைய போட்டி, அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஐக்கிய நாடுகளுக்கு தொடர்ந்து கிடைப்பதில்லை, இருந்து வருகின்ற பிரச்சனைகள் என்ன. அடுத்தது அணு ஆயுதங்களை ரகசியமாக உற்பத்தி செய்ய வழிகெடுதல் என்ன. இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் வெற்றிகரமாக இயங்க முடியாத நிலையில் இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்போ இந்த பாடம் முடியுது. சரியா? நாங்கள் இனி பேப்பர் செய்யலாம்னு யோசிக்கிறேன். என்ன ஒவ்வொரு பாடமாக எடுத்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விளங்கப்படுத்த வேணுமாயிருந்தால், படிக்காத பாடங்கள் இருந்தால் நீங்கள் இந்த டான் டிவியோட தொடர்பு கொண்டால் என்ன உங்களுக்கு தேவை என்றால் அதை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லித் தருவேன். அல்லது நாங்கள் பேப்பர் செய்யலாம். என்ன ரைட்? படிக்க வேணும். மீண்டும் என்னுடைய நத்தார் புது வருட வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு கூறி நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேணும். என்ன என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர் நான் எம். இக்னேசியஸ். நன்றி பிள்ளைகள், வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.